காரக தோஷம் அப்படின்னா என்ன? காரக தோஷம் அப்படிங்கிறது பொதுவாக நிறைய பேர் அந்த மாதிரி உபயோகப்பட மாட்டோம், அந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு சில ஜோசியர் மட்டும்தான் அதை சொல்கிறாங்க. காரக தோஷங்கிறது என்ன அப்படின்னா, கிரகங்களுடைய காரகம். அதாவது உலகத்தில் இருக்கிற மொத்த விஷயங்களும் நவகிரகங்கள் ஆட்சிக்கு உட்பட்டது, ஆளுமைக்கு உட்பட்டது, காரகத்துக்கு உட்பட்டது. உலகத்தில் இருக்க விஷயங்கள் எல்லாம் பஞ்சபூதங்கள், அதாவது பஞ்சபூதங்களோட ஆளுமைக்கு உட்பட்டது, நவகிரகங்கள் ஆளுமைக்கு உட்பட்டது, முக்குணங்கள் என பிரிக்கப்பட்டுள்ளது. 3 விஷயங்களாக பிரிக்கலாம். உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இது சத்து, இது ரஜஸ், தமஸ் அப்படின்ற முக்குணங்களுக்கு உட்பட்டது. பஞ்சபூதங்களால் ஆனது, சேர்ந்தோ தனித்தோ பஞ்சபூதங்களால் ஆனது. தண்ணி தனியாக இருக்குது அப்படின்லாம், அது மாதிரி நெருப்பு தனியாக இருக்குதுன்னலாம். ஆனால் மனுஷன் உடம்புக்குள்ளே பஞ்சபூதமும் இருக்குது. அதுபோல் ஒவ்வொரு பொருட்களுக்கும் இப்போ இந்த ஒரு பேனாவை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பேனாவில் நவகிரகங்களோட காரணத்துவம் இருக்கும். அதனால் இதை காரகன்னு சொல்லுவாங்க. இதுக்கான காரகன் இதில் எது அதிகமாக இருக்கோ அதுதான் பிரதானம். இது பிளாஸ்டிக் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த பேனாக்கு காரணம் என்னன்னா செவ்வாயோட ஆதிக்க உட்பட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு கத்தியை வைக்கிறோம், ஒரு அருவா வச்சுருக்கிறோம் அப்படின்னா அது எதால் ஆனதாக இருக்கும்? இரும்பால் ஆனதாக இருக்கும். அப்போ அதோடைய காரகம் யார் காரகன் அப்படின்னாக்கா அது பேர் சனீஸ்வரன் பேர். இரும்பு காரகன் சனீஸ்வரன், இரும்பு காரகன். அந்த மாதிரி காரக தோஷம் அப்படிங்கிறது சூரிய, சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேதுன்ற 9 கிரகங்கள் என்னென்ன ஆளுமை செய்கிறது, எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் அது காரணமாக இருக்கிறதோ, மூல காரணமாக இருக்கிறதோ அதை குறிக்கும். அதில் தோஷம் அப்படின்னா அது கெட்டு போய் இருக்கும்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்கிறேன். சூரியன் அப்படின்னா பித்ரு காரகன், அப்பாவுக்கு காரணமாக இருக்கிறவன் அர்த்தம். இந்த சூரிய பகவான் கெட்டு போயிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? கெட்டு போகிறதுனா என்ன அப்படின்னா 8-12 இருந்தால் கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். பொதுவாக 6-8-12 இருந்தால் கெட்டு போகும். ஆனால் சூரியன் 6ல் கெட மாட்டார். அதனால் 8-12 மட்டும் கெட்டு போயிருப்பார். அதை சொல்லுதா அப்படின்னா இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் கெட்டு போகிறத காரக தோஷம்னு சொல்ல மாட்டாங்க. அது பலவீனம் அப்படின்னு தான் வச்சிருவாங்க. பலவீனம். சந்திரனுன்னா தாய்க்கு காரணமானவர் சந்திரன், மனக்காரகன், மனசுக்கு காரணமானவர் சந்திரன், தாய்க்கு காரணமானவர் சந்திரன். ஸோ சந்திரன் கெட்டு போயிடுச்சுன்னாக்கா 6-8-12 இருந்தால் சந்திரன் கெட்டு போயிருக்கிறதா அர்த்தம். ஆனாலும் அது காரகத்துவத்தில் தோஷத்தில் தருமா அப்படின்னா அதுக்கு காரக தோஷம்னு சொல்ல மாட்டாங்க அந்த இடத்த. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் சூரியன், சந்திரன்ற எல்லா கிரகத்துக்கும் இப்படிலாம் இருக்குது. பலம் இருக்குது, பலவீனம் இருக்கிறது. அதில் இந்த பலவீனத்தில் ஒன்று நீச்ச பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அடைந்து விட்டால் அதை தான் தோஷம்னு சொல்லுவாங்க. காரக தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே இந்த சூரிய பகவான் அப்படிங்கிறவர் துலா ராசியில் இருப்பார். ஏன்னா இந்த மாத பெயர்ச்சி எப்படி நடக்குது அப்படின்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடின்னு சொல்லக்கூடியதெல்லாம் எதை பொறுத்துனா மாதம் சூரிய பெயர்ச்சி வரும். அதை வச்சு தான் தமிழ் தேதி 1 சூரியன் பெயர்ந்துட்டா அன்றைக்கி தமிழ் தேதி 1. சித்திரை மாதம் 1ஆம் தேதி மேச ராசிக்கு சூரியன் வந்துட்டார்னா சித்திரை 1ஆம் தேதின்னு அர்த்தமாகுது. அந்த சித்திரையில் சூரியன் உச்சமாக இருப்பார். அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஐப்பசி 1ஆம் தேதி, இப்போ நம்ம ஐப்பசி மாதத்தில் தான் இருக்கிறோம். ஸோ ஐப்பசி 1ஆம் தேதி முதல் ஐப்பசி 30-31 தேதி வரைக்கும் இந்த சூரிய பகவான் அங்கே இருப்பார். அது அப்போ அந்த இடத்துல என்னன்னாக்கா உச்சத்துக்கு ஆப்போசிட்டு நீச்சம், கெட்டு போய் இருப்பார்னு அர்த்தம். அப்படின்னா அதுக்கு காரக தோஷம். அதாவது சூரியன் அதனுடைய காரணங்களே கெடுத்து இருக்கிறதுன்னு அர்த்தம். தோஷம் கொடுத்துருச்சுன்னு அர்த்தம். அப்பாவுக்கு கண்டிப்பாக எத்தனை கண்டிப்பாக போகிறோன்னு பாருங்கள். குறைஞ்சபட்சம் 25% ஆச்சு குறைபாடு இருக்கும். அதனால் அது பேர் தோஷம், பித்ரு தோஷம்னு சொல்லலாம். யாரெல்லாம் ஐப்பசியில் பிறந்திருந்தாங்களோ அப்பாவுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் குறைபாடு இருக்கும். அதனால் அது ஒரு 25% உறுதியாக பித்ரு தோஷம் இருக்கும். முழுமையாக ஏதாவது அப்பா காக்காமல் போயிடுமா அப்படின்னா இல்லை, ஒரு 25% அது தோஷம் இருக்கும்.
அப்பா இருப்பாங்க, இல்லை இல்லாமல் இருப்பாங்க. அப்பா தூரமாக இருக்கலாம், அப்பாவுடைய உறவுமுறை சரியில்லாமல் இருக்கலாம், அப்பாவுக்கும் தனக்கும் ஆகாமல் போகலாம். இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த குழந்தை பொறந்தோடனே சில பேர் அம்மாவுக்கு நல்லதா, அப்பாவுக்கு நல்லதான்லாம் கேட்குறாங்கல்ல, இதெல்லாம் இந்த காரகத்தை தான் வச்சு சொல்ல முடியும். இன்னொன்று வந்து ஸ்தானம்னு இருக்குது. ஸ்தானத்தையும் வச்சு தான் அது இறுதியாக முடிவு செய்யப்படும். எந்த அளவுக்கு இருக்கணும். ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகம். இது 3 ரொம்ப முக்கியங்க. இது 3ல் எது குறைஞ்சிருந்தாலும் அதெல்லாம் எதில் பாதிப்பு இருந்தாலும் அதெல்லாம் இருக்கும். 3மே சரியில்லை அப்படின்னாக்கா பெரிய அளவுலலாம் பாதிச்சிருக்கோன்னு அர்த்தம். ஸ்தானத்தில் 1க்கும் மேற்பட்ட பாவகிரகங்கள் இருக்குது. 9ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் இருக்கார், இல்லை வேறு ஏதாவது சனி, ராகு, கேது போன்ற பாவகிரகங்கள் இருக்குது. 9ஆம் இடம் நீச்சமாக இருக்குது, இல்லை 9ஆம் இடம் 6, 8, 12 போய் மறைஞ்சிருக்கு. இந்த காரகத்துக்கு 9ஆம் இடத்துக்கு காரணமானவரான சூரிய பகவானும் நீச்சம் அடைஞ்சிட்டாருனாக்கா முற்றிலும் இருந்ததுன்னா உறுதியாக எழுதி கொடுத்துடலாம். 3 வகையில் அந்த மாதிரிலாம் பாதிச்சிருந்ததுன்னா அவருக்கு அப்பாவோட அனுகிரகம் துளி கூட இல்லைன்னு சொல்லிடலாம். ஸோ இதுதான். அப்போ கொஞ்சம் மட்டும்தான் இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை தான் பார்க்குறோம், காரகத்தை மட்டும் பார்க்குறோன்னும் போது அது காரக தோஷமாக இருக்குது. அதாவது சூரியன் நீச்சமானால் அப்பாவுக்கு ஆகாதுன்னு அர்த்தம் எடுத்துக்கிறோம். அல்லது அப்பாவுக்கு தோஷம் இருக்கிறது, ஏதோ ஒரு வகையில் தோஷம். தோஷம்னா என்ன தெரியுமா? குறை, இல்லை, குறைன்னு அர்த்தம், இல்லை இல்லவே இல்லைன்னு அர்த்தம், ஆனால் புரோஜனம் இல்லைன்னு அர்த்தம், சோடைன்னு அர்த்தம். நாடி ஜோசியத்தில் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க? சோடைன்ற வார்த்தையை நாடி ஜோசியத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா சோடை என்னென்னா அப்பாவுக்கும் இவங்களுக்கும் வந்து டச் இல்லாமல் 10-20 வருஷமாக பிரிஞ்சு இருக்கிறாங்கன்னு அர்த்தமாக இருக்கும். பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறாங்கன்னு அர்த்தமாக இருக்கும். இது மாதிரிலாம் சொல்கிறது பேர் சோடை. அல்லது வீட்டுக்குள்ளேயே இருப்பார், சம்பாதிக்காதவராக இருப்பார், அப்படிலாம் சொத்து பற்றி இல்லாதவராக இருப்பார். இதெல்லாம் இருந்தால் சோடை. பிரயோஜனம் இல்லாததை சோடைன்னு சொல்கிறது. ஆக சந்திரன் வந்து நீச்சம் அடைஞ்சால் மாத்ரு தோஷம், அதாவது அம்மாவுக்கு காரணமாக இருக்கிற சந்திரன் நீச்சம் அடையும் போது மாத்ரு தோஷம், இது வந்து காரக தோஷமாக சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, விருச்சிக ராசியில் யாரெல்லாம் பிறந்தாங்களோ அவங்களுக்கும் நிச்சயமாக 25% மாத்ரு தோஷம் உண்டு அப்படின்னு அர்த்தம். செவ்வாய் தோஷமாக, அதாவது காரக தோஷம் கொடுக்குமானா, கடகத்தில் யாருக்கெல்லாம் செவ்வாய் பகவான் இருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் சகோதர தோஷம் உண்டு. இந்த மாதிரி எல்லாமே ஒரே ஒரு தோஷம் தானா, மற்றதெல்லாம் இருக்காதுன்னா இன்னும் துணை தோஷங்கள்லாம் நிறைய இருக்கும். இது சகோதர காரகன் அப்படிங்கிறதுனால சகோதர தோஷம். அண்ணன் தம்பி இருக்க மாட்டாங்க, இருந்தால் வெல்த்தியாக இருக்க மாட்டாங்க, இப்படிலாம் இருக்கும். இருக்கவே மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 3ஆம் இடம் வலுத்து இருந்தால் கூட இருக்கலாம். 3ஆம் இடம் வலுத்து இருக்கும்போதோ இல்லை 3ல் வலுவான கிரகம் இருக்கும்போதோ கூட ஒருத்தருக்கு தம்பிகள் இருக்கலாம், தம்பியோ தங்கச்சியோ இருக்கலாம். அதேமாதிரி 11ஆம் இடமும் வலுத்து இருந்தாலும் 11ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருந்தாலும் மூத்தவர்கள் அண்ணன் அக்கா போன்றவங்க இருக்கலாம். அது சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் இந்த செவ்வாய்க்கான தோஷங்கிறது காரக தோஷம், சகோதர தோஷம். சகோதரருக்கும் தனக்கும் ஆகவே ஆகாமல் போகலாம். இவங்க இந்த செவுத்தை பார்த்து பேசுவாங்க, அவர் அந்த செவுத்தை பார்த்து பேசுவார். ஒருத்தர் ஐ கான்டாக்ட் இருக்காது, நேருக்கு நேராக பேசிக்கிற அளவுக்கு உறவுமுறை இல்லாமல் போகலாம். அல்லது ஒருத்தருக்கு பெரிய அளவில் உதவிகள் செய்ய முடியாத நிலைமைக்கு போகலாம், இல்லை செய்ய மனமில்லாமல் போகலாம். இது எதனால்? செவ்வாய் நீச்சமானா. துணையாக வேறு ஏதாவது தோஷம் இருக்குமானா மற்றதுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி இதுக்குமே இருக்குது. என்னன்னா, இந்த ஜாதகருக்கு தைரிய குறைவு இருக்கும். துணிச்சலாக ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு காரகமாக இருக்கிறவரை இதே செவ்வாய் தான். 3ஆம் இடத்தை வந்து தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த இடத்துக்கு காரணமாக இருக்கிறவரும் இவர் தாங்கிறதுனால இந்த செவ்வாய் நீச்சமானா சகோதர தோஷம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தைரிய குறைபாடும் இருக்கும்னு அர்த்தமாக இருக்குது. ஸோ அதுதான் காரகம். 4வது ஐட்டம்னா, 4வது கிரகத்துக்கு புதன் பகவான் சொல்லக்கூடியவர் சரஸ்வதி கிரகம், தாய்மாமா கிரகம், வியாபார கிரகம், அது புத்தி கிரகம், இந்த மாதிரி சொல்லக்கூடியது. ஸோ உறவுகளில் வந்து நம்ம எல்லாம் உறவாக சொல்லிக்கிட்டு வர்றதுனால காரக தோஷங்கிறது புதன் பகவான் நீச்சம் அடைஞ்சவங்களுக்கு தாய்மாம ஸ்தானம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
ஆக இந்த புதன் பகவான் வந்து கம்யூனிகேஷனுக்கு காரணமானவர், சாரதின்னு சொல்லக்கூடிய ஓட்டுநராக இருக்கக்கூடியது, தாய்மாமனுக்கு காரணம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து புதன் பகவான் கெட்டு போயிருந்தாலோ கொஞ்சமாச்சு தாய்மாமனுக்கு தோஷம் உண்டுன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் புதன் வலுத்து இருக்குதோ அவங்கெல்லாம் கம்யூனிகேஷனில் கிங்காக இருப்பாங்க, பேச்சு திறமையில் வல்லமையோடு இருப்பாங்க, சரஸ்வதியோட கடாட்சம் ஓரளவுக்காச்சு கண்டிப்பாக இருக்கும் அவங்கக்கிட்ட. அவங்க புதன் ஒருத்தருக்கு யாருக்கு ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கோ அவங்க வந்து மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க, மல்டி டாஸ்கிங் பர்சனாலிட்டியாகவும் இருப்பாங்க. ஆக புதன் வந்து வலுக்கணும், அறிவில் சிறந்தது, புத்தியில் சிறந்தது. புத்திக்காரகன்னு சொல்லுவாங்க புதனை. ஆக இந்த மாதிரி இருக்கும், பல காரணங்கள்லாம் இருக்குது. அதில் உறவுன்னு சொல்லும்போது அது வந்து தாய்மாமனை குறிக்கக்கூடியது. இந்த புதன் பகவான் சரியில்லாமல் போனால் தாய்மாமன் இல்லாமல் போகலாம். அதாவது சரியில்லாமல்னா என்னென்னா, காரக தோஷமாக சொல்லும் பொழுது மீன ராசியில் புதன் வந்து உட்காரும்போது அது நீச்சமாக இருக்கும். கன்னியில் உச்சம், மிதுனத்தில் ஆட்சி, மீனத்தில் நீச்சம். மீனத்தில் யாருக்கெல்லாம் புதன் இருக்குதோ அவங்களுடைய மாமன் இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க, இருக்கலாம். ஏன்னா அது 4ஆம் இடத்தை பொறுத்ததும் கூட தான், இன்னும் பல காரணத்துக்காக இருக்கலாம். கண்டிப்பாக தாய்மாமன்களுக்கு சில சரிவுகள் ஏற்படும். உதாரணத்துக்கு மீனம்ல புதன் இருந்து, நல்லா கவனிங்க, மீன ராசியில் புதன் இருந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த நொடி பொழுதுலேருந்து அவங்க தாய்மாமனுக்கு சரிவு ஏற்படும்னு அர்த்தம். இதெல்லாம் தான் குழந்தை பிறக்கும்போது பார்ப்பாங்க. ஆனால் நாங்கள் அது ஜோசியத்தில் பார்த்து சொல்கிறது கிடையாது. ஏன்னாக்கா இந்த குழந்தையால் தான் சொல்லிட்டு அந்த குழந்தை மேலே முத்திரை குத்திடுவாங்கள்ல. அதனால் இப்போது உதாரணத்துக்கு ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் யாராவது ஒரு குழந்தை பிறந்தாக்கா கம்சன் வந்து அழிஞ்சான்னா கிருஷ்ணர் வந்து ரோகிணியில் பிறந்தாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி பொதுவான சிக்கல் கிடையாது, இது காரகம். அப்படி அது நடக்கிறதில்ல ரோகிணியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அப்படின்னு. ஆனால் இந்த காரக தோஷத்தினால புதன் யாருக்கெல்லாம் நீச்சமாகுதோ அவங்க நல்லா படிக்கலாம், பின்னாடி படிப்பு சரஸ்வதி கடாசெல்லாம் வேறு 4ஆம் இடத்தினால இதனாலலாம் அவங்க ஜாதகத்தில் அந்த பொண்ணோ பிள்ளையோ அந்த குழந்தை என்னது ஓஹோன்லாம் படிச்சிருக்கலாம். ஆனாலும் இந்த புதன் மீனத்தில் இருந்து நீச்சமான காரணத்துக்காகவே அவனோட தாய்மாமனுக்கு நிச்சயமாக கொஞ்சமாச்சு சரிவுகள் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். அது என்னென்னா அந்த ஒரு ஆஸ்பெக்ட் தான் நம்ம பார்க்குறோம். நாங்கள் ஜோசியம் பார்க்கும்போது 10 ஆஸ்பெக்டில் பார்ப்போங்க. அதில் முதல்ல இருக்கிறது எதுனாக்கா ஸ்தானம் தாங்க. ஸ்தானத்தில் யார் இருக்கா. இப்போ இந்த வீடு இருக்குது, இந்த வீட்டில் யார் இருக்கான்றது முக்கியம் இல்லையா. வீட்டில் யாருமே இல்லைன்னா இந்த வீடு யாருதுன்னு கேட்க போகிறோம். வீட்டில் ஆள் இருக்கிற வரைக்கும் யார், நான் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறேன் அப்படின்னா அந்த வீடு யார் வீடுன்னு சொல்லுவேன், நான் என் வீடுன்னு சொல்லுவோம். ஆனால் வீடு காலி ஆகிட்டோன்னே வீட்டில் ஆள் இருக்கும்போது ஹவுஸ் ஓனரே வந்தாலும் கவு தட்டி தான் உள்ளே வரணும். ஆள் இல்லைனாக்கா ஹவுஸ் ஓனர் நேராக உள்ளே வருவார், ஏன்னா அது அவர் வீடு. சரியா. அப்போது முதல்ல அந்த வீட்டில் ஒரு ஸ்தானத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அந்த கிரகத்துக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்குறோம். 12 கட்டத்துலேயும் கிரகம் இருக்குமானா இருக்காது, 1-2 கட்டம் காலியாக இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரு கிரகத்தை வச்சா கூட 9 கிரகம் தான் இருக்குது. 12 கட்டத்துக்கு 9 கிரகத்துக்கு ஆளுக்கு 1 வச்சா கூட மீதி 3 கட்டம் காலியாக தானே இருக்கணும். அதனால் இருந்தால் இருக்கிறதுக்கு தான் முக்கியத்துவம். இல்லாதப்போ அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியை பார்ப்போம். ஸ்தானத்துக்கு அதிபதி ஓனர், ஹவுஸ் ஓனரை பார்க்குறோம். அவர் யாருன்றதை பார்க்குறது. ஸ்தானம், ஸ்தானாதிபதி. 3வது இடத்துல இருக்கிறது இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு வர காரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது 3வது இடத்துல. 4வதா இணைவுகளை பற்றி பார்ப்போம். 5வதா பார்வைகளை பற்றி பார்ப்போம், யாரோட பார்வையில் இருக்குது. 6வதா யாரோட சாரத்தில் இருக்குது. யாரோட சாரம்னா அந்த இடத்துல வந்து அந்த ஒரு வீட்டில் வந்து 3 நட்சத்திரத்தோட ஆளுமை இருக்கும். ஒரு வீட்டில் 3 ரூம் இருக்குல்ல, அந்த மாதிரி முதல் ரூம் இவங்க, 2வது ரூம் அவருக்கு, 3வது ரூம் அவருக்குன்ற மாதிரி 2.25 நட்சத்திரம் இருக்கும். அந்த 2.25 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் நிற்கிதோ அந்த நட்சத்திர அதிபதி சாரத்தில் இது இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா. அப்படி ஸோ இது வந்து இந்த சாரம்
அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கப்புறமா விசேஷமாக பல விஷயங்கள் எல்லாம் கொண்டு பார்ப்போம். ஆக மொத்தத்தில் 10 ஆஸ்பெக்டில் ஜோசியம் பார்த்து சொல்கிறது முக்கியம். ஆனால் பிரதானம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஒரு வியாதிக்கு டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் சிலதை எல்லாருக்கும் லேபுக்கு அனுப்புவாரான்னா அனுப்ப மாட்டார். அவர் கன்ஃபார்மாக தெரிகிற விஷயத்துக்கு எதுக்கு அனுப்பணும்? ஏங்க இது வைரல் இன்ஃபெக்ஷன் தாங்க, இது பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் தான், இது ஃபுட் அலர்ஜி தான், இது இன்ஃபெக்ஷன் தான், ஏதோ ஒன்று சொல்ல தெரியுதில்ல டாக்டருக்கு. அவர் ஏதோ ஒரு 3 சிம்டம்ஸை மாத்திரம் பார்த்துட்டு அவர் முடிவு பண்ணிடுவார் இல்லையா? அந்த மாதிரி முதல்ல இருக்கிற அந்த 3-4 விஷயத்தை பார்த்தாலுமே பெரும்பாலான பலன்கள் தெரிஞ்சிடும். அதில் தெரிஞ்சிக்க முடியாமல் இருந்தால் மட்டும்தான், எப்படி நம்ம லேபில் போய் டெஸ்ட் பண்ணிக்கிறோமோ, ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கிறோமோ, அந்த மாதிரி நம்மெல்லாம் என்ன பண்ண போகிறோம், சாரம் முதல் கொண்டதெல்லாம் போய் பார்க்க போகிறோம். ஆனால் மேலோட்டமாக பார்க்க வேண்டியது ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகம், இணைவு, பார்வை. இது 5 டக்குன்னு பளிச்சுன்னு மேலேயே தெரியும். இதுக்கு 5க்கு வெறும் கட்டத்திலே தெரியும். பாகை டிகிரி எல்லாம் போட்டு பார்க்க வேண்டிய அவசியத்துக்கெல்லாம் அடுத்தது தான் லேபு டெஸ்ட் மாதிரி. 5 விஷயம் மேலோட்டமாக தெரியும், 5 விஷயம் உள்ளார்ந்து போய் பார்க்குறது. சரியா? அதில் நம்ம பார்த்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற பலன் என்னென்னா, 3வது பலனாக 3வது மேட்ரு, 3வது ஃபில்டர்னு வச்சுக்கோங்க. 3வது வகையாக நம்ம செக் பண்ணுறது. அதில் காரகத்தில் புதன் பகவான் கெட்டு போயிருந்தானா கண்டிப்பாக தாய்மாமனுக்கு கொஞ்சமாச்சு தோஷம் இருக்கும், குறைபாடு இருக்கும், வருத்தம் இருக்கும், இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது புதன். அடுத்ததா சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் 4 கிரகம் பார்த்தாச்சா? 5வது கிரகத்துக்கு பேர் குரு பகவான். குரு பகவான் யாருக்கு எல்லாம் நீச்சமாகுதோ, நீச்சம் எங்கே ஆகும்னா மகரத்தில் இருந்தால் நீச்சமாகும். அவங்களுக்கு குரு பகவானுக்கு பேர் புத்திர காரகன் அப்படின்னு பேர். குழந்தைக்கு காரணமாக இருக்கிறது இவரும் ஒரு காரணமாக இருக்குது. தனக்காரகன், வாக்கு காரகன், இதெல்லாம் சொல்லுவோம். வார்த்தைகள் பேசுறதுல வாக்குக்காரகன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பேச்சு திறமையில் சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு இருக்கும். தனக்காரகன் அப்படிங்கிறதுனால பண விஷயத்தில் எப்பவுமே பற்றாக்குறையாக இருக்கலாம். முக்கியமாக தங்காமலே போகலாம். இதெல்லாம் இந்த குரு பகவானுடைய காரணம். உறவுகள்னு பார்க்கும்போது, மனித உறவுகளில் பார்க்கும்போது இந்த குரு பகவானை புத்திரக்காரகனாக சொல்லுவோம். ஆன்மீகவாதியான குருவாக சொல்லுவோம், குருவை கூட சொல்லுவோம். இப்போ ஒரு ஆளுக்கு சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்க. 5ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் 6ஆம் இடத்துல நீச்சமாயிடுவார். 9ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஏதோ ஒரு இடத்துல பலம் பெற்றார், இல்லை 9ல் வேறு ஏதோ ஒரு கிரகம் இருக்குது, அல்ல 9ஆம் இடம் வலுவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது குரு நீச்சமான காரணத்தினால என்ன ஆகும்னாக்கா, அவருக்கு குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு காரணம் உண்டு. அப்படி இருந்து ஆண் குழந்தை இல்லாமல் போகிறதுக்கான காரணம் உண்டு. ஏன்னா இந்த குரு பகவான் 4 கிரகம் அது 6ஆம் இடத்துல நீச்சமாக இருந்ததுன்னா புத்திர தோஷத்தினால இந்த பாதிப்புகள் இருக்கலாம். ஆனால் 9ஆம் இடம் ஏதாவது ஒரு காரணத்தினால, இப்போ ஏதாவது ஒரு காரணம், நீச்ச பங்க ராஜயோகமோ அல்லது 9க்கும் 10க்கும் சேர்ந்த சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தால் தர்ம கர்மாபதி யோகத்தின் காரணமாகவோ இப்படிலாம் தான் அவங்களுக்கு ஒரு குரு கிடச்சிருவாங்க. 9-10 சேர்ந்தா என்ன ஆகுது? தர்ம கர்மாபதி யோகம். ஸோ அவங்களுக்கு ஒரு குரு கிடச்சிருவாங்க. 9ஆம் இடத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 12லே போய் நீச்சமாக இருந்தாலும், சிம்ம லக்னத்துக்கு 12லே போய் நீச்சமாக இருந்தாலும், அதுக்கு வீடு கொடுத்த சந்திரன் கேந்திரம் பெற்றால், கும்பராசியாக இருந்தால் சிம்மத்துக்கு 7ல் கேந்திரம், அல்லது 4ன்ற விருச்சிகத்தில், அல்லது 10ன்னு சொல்லக்கூடிய துலாமில், இந்த மாதிரி 1, 4, 7, 10ல் சந்திரன் இருந்து இந்த 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் நீச்சமானாலும் கூட நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட்டு அவங்களுக்கு குரு கிடைச்சிருவார். அதே போல தான் ஏதாவது ஒரு யோகங்கள்லாம் நம்ம அந்த 10 பாட்டில் அதெல்லாம் உள்ளார்ந்து போயிடுது. மேலோட்டமாக பார்த்தா தெரியாது டக்குன்னு, அப்படிலாம் உண்டு. பாருங்கள், ஒரே குரு 9ஆம் இடத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது அது ஆன்மீகத்தை குறிக்கிற குருவாக இருக்கார், காரகமாக இருக்கார் குரு பகவான். புத்திர காரகனும் அவர் தான், ஆன்மீக காரகனும் அவர் தான். 2 பேருக்கும் அவர் தான் காரணமாக இருக்கிறார். ஆனால் ஒன்றுக்கு எடுத்து ஒன்று கொடுக்குறாரு பாருங்கள். ஸோ ஏதோ ஒரு வகையில் கிரகம் கெட்டு போயிருந்துன்னா அதுக்கான பாதிப்புனா பிரதான உறவு அப்படின்றது புத்திரஸ்தானமாக குழந்தைகளுக்காக காலத்துக்கும் வருத்தப்பட வேண்டியது இருக்குன்றது தான் அதுக்கான மீனிங். அப்படி எடுத்துக்கலாம். காரக தோஷம்னா யார் ஒருத்தருக்கு கண்ணு மண்ணு தெரியாமல் அப்படியே மேலாட்டமாக பார்த்து மகரத்தில் குரு இருக்கார், கொஞ்சமாச்சு அவங்களுக்கு காரக தோஷம் ஏற்பட்டிருக்குமோ, அதனால் குழந்தை பாக்கியத்துக்காக வருத்தங்கள் இருக்கும்.
அப்படின்னு அர்த்தம். குருவுக்கு அப்புறமா சுக்கிரன். அப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குருன்னு சொல்லக்கூடிய 5 கிரகத்தை பார்த்துட்டோம். 6வது கிரகமானது சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன், வாழ்க்கை துணைன்னு பேர். தனியாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஆணுக்கு வந்து மனைவியை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம், பெண்ணுக்கு வந்து கணவனை குறிக்கும்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் சேர்ந்த வாழ்க்கை துணையாக இருந்தாலும் ஒன்றுமே டீப்பாக போனாக்கா இது ஆணுக்கான வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியதாக தான் பார்க்குறாங்க. ஆனால் நான் வந்து பொதுவாகவே ஜென்ரலாகவே வந்து சுக்கிரன்னா வாழ்க்கை துணையாக வச்சு ஆனால் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கை துணையாக. ஏன்னா அது வந்து என்ன சொல்கிறேன்னா, மனைவின்னு சொல்லலாம், மனைவின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம், கணவன்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண முடியாது சுக்கிரன். ஏன்னா அது பெண் கிரகம் மனைவி. கணவன்ற வார்த்தையை எங்கே சொல்லுவாங்கன்னா, பெண்களோட ஜாதகத்தில் 8ஆம் இடத்த மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் கட்டிக்க போகிறாங்க மாங்கல்யத்தை. ஸோ மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்கிறதுனால செவ்வாயை தான் கணவன் சொல்லுவாங்க. எப்படி சுக்கிரனை மனைவின்னும் செவ்வாயை கணவனுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது பெண், அது ஆணாக. ஆனால் இப்போது ரெண்டுத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு வார்த்தை என்னன்னாக்கா திருமணம். அதை வந்து சமஸ்கிருதத்தில் கலத்திரம்னு பேர். இந்த கலத்திரத்துக்கு காரணம் யார் அப்படின்னாக்கா சுக்கிரன் தான். புரியுதா? அதனால் கலத்திர தோஷம் ஏற்பட்டும் அல்லது கலத்திர பலம் இருக்கும் அப்படின்னாக்கா யாருக்கு இருக்கும் அப்படின்னா, சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ இருந்தால் அவங்களுக்கு கலத்திர பலமாகும். யார் ஒருத்தருக்கு சுக்கிரன் நீச்சமாகுதோ அவங்களுக்கு கலத்திர தோஷமும் இருக்கும். நீச்சம்னா என்ன அப்படின்னா, கெட்டு போச்சு. அது எங்கே கெட்டு போனா கன்னியில் இருந்தால் கெடும். மீனத்தில் இருந்தால் உச்சம், ரிஷபத்தில் துலாமில் இருந்த ஆட்சி, கன்னியில் இருந்தால் அது நீச்சம். ஸோ அந்த நீச்சமானது சுக்கிர பகவான் எந்த ஒரு ஜாதகத்தில் கன்னியில் இருக்குதோ, நீச்சத்தில் இருக்குதோ அவங்களுக்கு நிச்சயமாக கொஞ்சமாச்சு ஏதோ ஒரு ரூபத்திலேயாச்சு திருமண தோஷம் ஏற்பட்டே தீரும். திருமண வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்பட்டே தீரும். அது யாருக்கு? ஆணாக இருந்தாலும் பாதிக்கலாம், பெண்ணாக இருந்தாலும் பாதிக்கலாம். இருவருக்குமே கலத்திரங்கிற திருமணத்துக்கு ஒரே வார்த்தை தான். அதனால் திருமண வாழ்க்கை பாதிப்புகள் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் இருக்கும். இந்த தோஷம் கலத்திர தோஷம் அல்ல காரக தோஷங்கிறது முன் தோஷமாக இருக்கலாம், அது பின் தோஷமாக இருக்கலாம். முன் தோஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காலம் கடந்து கல்யாணம் நடக்கலாம், இல்லை கல்யாணம் ஆன உடனே ஏதாவது அசம்பாவிதம் நடக்கலாம். இதெல்லாம் சொல்கிறது பேர் முன் தோஷம். பின் தோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கல்யாணம்லாம் ஆகிட்டு பின்னாடி வருத்தம் தர மாதிரியான சம்பவங்கள் சம்பவிக்கலாம் அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. சரியா? ஆக அல்லது மிக்சட் காலத்துக்கும் சலசலப்பாகவே வாழ்க்கை ஓடும், அதிருப்தியாகவே வாழ்க்கை ஓடும். அதுக்கு பேர் தோஷம்தான். 3 வகை: முன் தோஷம், பின் தோஷம், கலந்த தோஷம். காலத்துக்கும் கலந்தே இருக்கும், இருக்கிற வரைக்கும் உயிரை வாங்கிறது அப்படியே இருக்கும். ஆக மொத்தத்தில் கலத்திர தோஷம் அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் கன்னியில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் கலத்திர தோஷம் இருக்கும்னு அர்த்தம். தெரிஞ்சுங்களா? அவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஒத்த கயிறு மேலே நடந்தால் எப்படி இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். எப்போ வேணாலும் இதை அர்த்தம் போயிடுமான்ற அளவுக்கே இருக்கும். ரெண்டாவது இதில் ஒரு சூட்சுமம் என்னென்னா, யாராவது ஒரு ஆளுக்கு ஆணாக இருந்தால், சுக்கிரன் நீச்சமாக இருந்தால் அவங்க மனைவி மீது சந்தேகம் ஏற்படும். பெண்ணாக இருந்தால், சுக்கிரன் நீச்சமாக இருந்தால் கணவன் மீது சந்தேகம் ஏற்படும், பலவீனமாக இருக்கிறதுனால. இதுவும் கலத்திர தோஷம் தான். அதனால் இதுவும் சுக்கிரனோட காரக தோஷமாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது சனி பகவான். சனி பகவான் ஒரு ஆளுக்கு நீச்சமாக இருந்தால் என்ன அர்த்தம், காரக தோஷம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் சனி பகவான் நீச்சமாக இருந்தால், சனி பகவான் அப்படின்றது என்னன்னா, உறவுகளில் வந்து எந்த உறவு குறிக்கும்னா தனக்கான வேலையாட்களை குறிக்கும். தனக்கான வேலையாட்கள். நீச்சமான சனி பகவான் பெரிய முதலாளியாக இருக்க வாய்ப்பு இல்லைங்க. பல பேர் வச்சு வேலை வாங்குகிற வாய்ப்பு அவ்வளோவா இருக்காது. தொழில் சாணம் வலுத்து இருந்தாலும் வேலைக்கான ஆள் இவர்கிட்ட அவ்வளோவா நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஏதோ அந்த பலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் 2 பேர் கொஞ்சம் பேர் அப்படி தான் இருப்பாங்க. சனி பகவான் அதை தான் குறிக்கக்கூடியது. கர்மகாரகன் சனி பகவான், தனக்கான உதவி ஆட்களை கொண்டவர் சனி பகவான், இதெல்லாம் சொல்லக்கூடியது சனி. வேற இந்த நீச்சமான சனி பகவானால்
கடன் உபாதைகள் நிறைய இருக்கும், அல்லது ஆரோக்கிய கேடு இருக்கும், வம்பு வழக்கு இருக்கலாம். கடன், வம்பு வழக்கு, இந்த கர்மா, கடன், வியாதி, சண்டை, சச்சரவு, நோய் நொடி போன்ற உபாதை கர்மாக்கள் இருக்கும். ஒருவேளை வேலைக்கு ஆளெல்லாம் நல்லா இருந்தாலும் வேறு அந்த துணை காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும். பிறந்ததுலேருந்து அல்லது அவங்களுடைய 24 வயசுலேருந்து அதுலேருந்து தனி ஜாதகம் இயங்கும். இவங்க ஜாதகம் அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு தனியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் பாருங்கள், ஆக்டிவேட் ஆகும். இவங்களோட ஜாதகம் ஆக்டிவேட் ஆகல காலத்திலிருந்து கடைசி வரைக்கும் கடன் தொல்லையாக இருக்கலாம், அல்லது எதிரிகள் தொல்லைகள், வழக்கு தொல்லை, அல்லது வியாதி தொல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குங்க. இது சனி பகவானால். ஆக காரக தோஷம் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு வந்து தனக்கு தான் நிறைய பாதிப்பு மொழிய, இந்த வேலைக்காரர்கள் அப்படிங்கிறது வந்து தன்னோட உறவு முறையில் சேர்த்துக்க முடியாதனால அவ்வளோவா பாதிக்காது. இது அவ்வளோ பாதிக்காது. சில பேருக்கு உச்சமாக இருக்குது சனி, ஆனால் அவங்களே வேலைக்காரங்களாக இருக்கிறதும் நம்ம பார்க்குறோம். சில முதலாளிங்களுக்கு சனி பகவான் வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்குது, ஆனால் அவங்ககிட்ட சரியான வேலை இல்லாமல் எப்போவுமே வாண்டட் ஒர்க்கர்ஸ், அதாவது வாண்டடு ஒர்க்கர்ஸு, வாண்டட் அசிஸ்டண்ட்டு, வாண்டடு சேல்ஸ் கேர்ள், வாண்டடு சேல்ஸ்மேன், இந்த மாதிரியான வாண்டடுன்ற வார்த்தைகள் நிறைய போட்டு வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து ஆளுங்களை சரியாக வேலை செய்ய மாட்டாங்க, அவங்கக்கிட்ட அதிகமாக ஆள் இருக்காமல் இப்படி கூட இருக்கிறதும் உண்டு. காரணம்னா வெறுமே இது மட்டும் சொல்கிறது இல்லை, ஆட்சி உச்சத்தை வைத்து மட்டும் சொல்லக்கூடாது. இந்த காரகத்துவம்னா இதுதான், அது வேலைக்கான ஆள், சொந்த பந்தங்களில் அப்படின்னு நெருங்கிய உறவுகளில் இந்த சனி பகவான் சேராதனால பெரிய அளவில் காரக தோஷங்கள் ஏற்படாது அப்படின்னு அர்த்தம். ஆக அந்த சனி பகவான் வந்து உறவுகளில் அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை, அதனால் வந்து நம்மளோட சொந்த தேவைகளில் தான் பாதிப்பு இருக்கும். கடன் வழக்கு, வியாதி போன்ற கர்மாக்களில் தான் பாதிப்பு ஏற்படும். அதுதான் அதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக ராகு கேது. ராகு கேது வந்து நேரடி உறவுகளில் ஒன்றும் இல்லைங்க. நேரடினா நெருங்கிய உறவுகள் எல்லாம் தாத்தா பாட்டி போன்ற வகையில் தான் அதெல்லாம் பாதிக்கும். அதனால் அதுக்கெல்லாம் அவ்வளோ ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் ஒன்று, கேது பகவான் இந்த உறவுகளில் தான் நம்ம காரக தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். வேறு மற்ற விஷயத்தில் இந்த வீடியோவில் நம்ம பேசலை, அவ்வளோவா சொல்லலை. இந்த முக்கியமாக இந்த சுக்கிரன் வரைக்கும் தான், 6 கிரகம் வரைக்கும் தான் நம்ம காரக தோஷங்களை சொல்ல முடியும். சனி பகவான் வந்து சொந்த பந்தங்களில் சனி பகவானுக்கு சம்மந்தம் இல்லாத போகிறதுனால அதை பற்றி நம்ம பேசலை. ராகு கேது தாத்தா பாட்டியை குறிக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லக்கூடியதுனால அது இல்லை. ராகுவோ கேதுவோ கெட்டு போயிருந்தா, அதுதான் ராகு கெட்டு போயிருந்தால் தாத்தா வழி பாட்டம் வழியான பாதிப்புகள் ஏற்படும், அல்ல அவங்களோட உறவு முறை கெட்டு போகும். கேது பகவான் கெட்டு போயிருந்ததுன்னா அம்மா வழி தாத்தா பாட்டிங்களை பாதிக்கும் அப்படின்றது தான் அர்த்தம். இதுதான் அதுக்கு காரக தோஷம். அதெல்லாம் பெருசாக யாருக்கும் ஒன்றும் பெரிய பாதிப்புகளை ஏற்பட்டு போகிறது இல்லை. ஆனால் சில பேருக்கு தாத்தா பாட்டிங்களோட பெனிஃபிட்லாம் வருது பாருங்கள், இந்த ராகு கேதுவோட அம்சத்தை பொறுத்து இருக்கும். ரெண்டாவது, ராகு கேதுவில் ஒருத்தன் நீச்சமானா இன்னொருத்தன் உச்சமாக இருப்பான். ஏன்னா ஒரே டைமில் பயிற்சியாக ஏற்படும். அது ரெண்டும் நேருக்கு நேராக தான் இருக்கும். இந்த இடத்துல ஒருத்தர் உச்சமாக இருந்தால் அந்த இடத்துல ஒருத்தர் நீச்சமாக இருப்பான்னு அர்த்தம். விருச்சிகத்தில் உச்சமாக இருக்கிற ராகு கேது ரிஷபத்தில் நீச்சமாக இருக்கும். அதனால் அதுக்கு வந்து பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. அதனால் அது காரக தோஷத்தில் சேர்க்கறது கிடையாது. சரிங்களா? நன்றி, வணக்கம். இப்போ புதனுக்கு நீங்கள் சொல்கிறப்ப ஆட்சி உச்சம் இருந்தால் மல்டி டேலண்டடுன்னு சொன்னீங்கல்ல. ஆமாம். இப்போ சனிக்கு சொல்கிறப்ப அது வந்து உச்சமாக இருக்கவங்களுக்கு வேலைக்காரங்களாகவும் இருப்பாங்க, நீச்சமாக. அந்த மாதிரி புதனுக்கு உச்சமாக இருக்கிறவங்க அது இருக்கிற இடம் பொறுத்தெல்லாம் இருக்கா, மாறும்? கண்டிப்பாக. இப்போ நான் சொன்ன சனி பகவான் வந்து உச்சமாக இருந்தும் அவங்க வந்து வேலையில் செய்கிறவங்களாம் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து சனி பகவான் ஆட்சி பெற்றுக்கிறவங்களும் உச்சமாக இருக்கிறவங்கள கூட அவங்களுக்கு கூட வேலைக்கு ஆள் சரியாக இல்லாமல் போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அதுபோல் இந்த புதன் பகவானை மட்டும் இல்லை, எல்லா கிரகமும். இப்போ நீங்கள் கேட்குறது யாரோ ஒரு ஜாதகத்தில் மனசில் வச்சு கேட்குறீங்க, 8ல் இருக்கிறார், கன்னியில் உச்சமாக இருக்குது, ஆனால் அவர் மல்டி டேலண்டட் கிடையாதுன்றது உங்களோட அபிப்பிராயம். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அவர் கண்டிப்பாக கும்பம் ராசியாகவோ கும்ப லக்னமாகவோ இருப்பார். அப்படி இல்லைன்னா கன்னி ராசியாகவோ கன்னி லக்னமாகவோ இருப்பார். அப்படி இல்லைன்னா துலாம் ராசியாகவோ துலாம் லக்னமாக இருப்பார். அதாவது துலாம் அப்படின்னா அது 12ஆம் இடமாயிடும் அந்த உச்சம். அதுபோல்
கும்பம்னா 8ஆம். கும்பம்னா 8ஆம் இடம் ஆகிடும், மேசம்னா 6ஆம் இடம் ஆகிடும். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் இப்போ மனசில் வச்சுருக்க அந்த ஜாதகத்துக்கு என்ன இடத்துல இருக்குது? 8ஆம் இடத்துல இருக்குது. கும்ப ராசி இல்லை கும்ப லக்னம் இல்லையா? ம். அதான். ஆக அதுக்கேற்ற மாதிரியான அது பலவீனமாகிடுது. உச்சமாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பலத்தை தராத அளவுக்கு இந்த ராசி லக்னமும் கும்பமாக இருக்கிற காரணத்தினால அது கொஞ்சம் பலவீனமாக போயிடுது. அவ்வளோதான். அது பவர் குறைஞ்சி போயிடுது. நம்ம தோஷத்துக்கு சொன்னோம், காரக தோஷம் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். காரக உச்சத்துக்கு பலனை அவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் கூட 6, 8, 12 தான் பலவீனம்னு சொல்லிட்டோம் இல்லையா? அந்த பலவீனத்தின் காரணமாக அவர் அந்த அந்த அவருடைய அற்புதமான திறமையை வந்து அவர் பயன்படுத்திக்கிறதுக்கு விதி இல்லாமல் போகிறது காரணம், மதி இல்லாமல் போகிறது தான். இப்போ சிம்ம லக்னத்துக்கு 3ல் சனி உச்சமாக இருக்காரு அப்படின்னா, அவங்க வேலையால இருக்கிறாங்க அப்படின்னா, ஆனால் அந்த டேலண்ட்டோ அந்த இதெல்லாம் அவங்களுக்கு இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அவங்க வந்து சிறப்பாக 10 பேரை வச்சு வேலை செய்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் வீடு குத்த சுக்கிரன் 6, 8, 12 மறைஞ்சி இருந்தாலும் நீச்சமானாலும் அது சரியாக வேலை தராது. புரியுதுங்களா? ஏதோ ஒரு இடத்துல அது வந்து அந்த சர்டிஃபிகேட் இருக்கும். சில பேருக்கு டாக்டர் படிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்க பொலிட்டிக்கலில் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க. என்ஜினியர் படிச்சுட்டு சினிமாவில் நடிக்கிறவங்களா இருப்பாங்க. ஏதோ காரணங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? எத்தனையோ கிராஜுவேட் ஆட்டோ ஓட்டுறானுங்க. நான் ஒரு ஆட்டோவில் போகிறேன், கேட்குறேன் என்ன அதுனாக்கா, நான் எம்ஏ பிஎட் சார்ன்றான். ஏன்டா லூசு, எம்ஏ பிஎட் படிச்சுட்டு எதுக்கு ஆட்டோ ஓட்டணும் நீ அப்படின்னு கேட்குறேன். அவ்வளோ அழகாக பேசிக்கிட்டு வரான், இங்கிலீஷ் பேசுகிறான், எல்லாம் உலக அறிவுலாம் தெரியுது. ஏதோ இடத்துல போய் டீச்சராக போகலாமேனாக்கா அவனுக்கு என்ன காரணமோ சொல்ல முடியாத காரணம், எம்ஏ பிஎட் படிச்சுட்டு அவன் டீச்சராக போயிட்டுருக்கு, இது ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறான். ஸோ அதனால் இந்த மாதிரி சில உள்ளே இருக்கிற ஜாதக காரணங்களில் இதுதான். மேலோட்டமாக பார்க்குறது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் 5 விஷயங்களை மேலோட்டமாக பார்க்கலாம், அது அவங்களுக்கான பலன்களை கொடுக்கும். ஆனால் உள்ளார்ந்து பார்த்தாக்கா லேபில் போட்டு டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? 5 பாயிண்ட் வரைக்கும் நானே சொன்னேன். 5க்கு மேலே உள்ளே இருக்கிறது சில விஷயங்கள் இருக்குது. அந்த வகையில் சாரத்துக்குள்ளே வீடு கொடுத்தவன் அப்படி இப்படின்னு பாதகாதிபதி, யோகம், தோஷம் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அதோடைய பலன்கள் மாறுபடுறதுக்கோ அல்லது கூட்டி குறைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.